வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து செம ஃபன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜாக்லின் அண்ட் தென் சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்குது, ஐயோ பசிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு மோடில் இருந்தாங்க. லைக் ஜெஃப்ரி மேலே சாஞ்சிட்டு ஐயோ பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடி அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு வைப் பண்ணலாம், சரி பசி தெரியாத மாதிரி அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் பிக் பாஸ் கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது அனுப்புங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொருட்கள் ரொம்ப இல்லை செய்கிறதுக்கு. அண்ட் தென் இருக்கிற பொருளும் வந்து வச்சு ஒழுங்காக சமைக்க முடியல. விச் மீன்ஸ் கோதுமை தோசை ஊற்றுறாங்க, அது தோசை ஊற்றுறாங்க, எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வரல. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ் வச்சு பிக் பாஸ்ட்டு வந்து ஏதாவது கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. உடனே இந்த மாதிரி டான்ஸ்லாம் செமையாக வைப்பில் ஆடிட்டு இருந்தவே ரயான் வந்து சொல்கிறாரு, இப்படிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்காது, நல்லா எனர்ஜியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அப்படியா, அப்போனா ரொம்ப சொங்கி மாதிரி இருக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி கீழே படுத்துருவாங்க. ஸோ கீழே படுத்துட்டு அவங்க ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. கேமரா முன்னாடி கேமரா எங்கன்னு பார்த்துட்டு கேமராவுக்கு நேராக கீழே படுத்துட்டு அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் கிட்ட வந்து பேசுவாங்க அந்த கேமரா வழியாக. அதுக்கு முன்னாடி லைக் அன்ஷிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒன்றுமே வந்து ஒழுங்காக வரல. இருக்கிற மாவும் வந்து ஒழுங்காக ஊற்ற முடியல தோசை. அண்ட் தென் அது ஒழுங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல. ஸோ அதனால் மேபி அவங்க கேட்டால் ஏதாவது தருவாங்கன்னு சொல்லிட்டு ஈவன் அன்ஷிதாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா முன்னாடி நின்று தோசை எதுவுமே எழலை, இந்த கேமரா பின்னாடி இருக்க அண்ணா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவும் கேட்டு போயிடுவாங்க. பட் இவங்க 5 பேரும் சேர்ந்து இல்லை, வர்ஷினி, சாச்சனா, சௌந்தர்யா அண்ட் தென் ஜாக்லின் அண்ட் தென் தர்ஷிகா, இவங்க 5 பேரும் வந்து லிட்டரலாக படுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து பிக் பாஸ் கிட்டே கேட்குறாங்க. லைக் என் சம்பளத்தில் ஜாக்லின் சொல்கிறாங்க, என் சம்பளத்தில் 2 நாள் நீங்கள் காசு பிடிச்சிக்கோங்க, எங்களுக்கு வந்து 5 பர்கர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிகாவும் என் சம்பளத்துலையும் பிடிச்சிக்கோங்க, எனக்கு பர்கர் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து கேப்பில் ஐயோ சம்பளத்திலலாம் காசு பிடிக்காதீங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் ஏதாவது வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி நின்று அன்ஷிதாவும் வந்து கேட்டாங்க, எந்த இதுவும் ஒர்க் ஆகலை, இருக்கிறது எதுவும் வந்து ஒர்க் ஆகலை, ஏதாவது கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க, ரைஸாவது கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம், லைக் பாட்டெல்லாம் பாடி லைக் பிச்சை எடுக்கிற மாதிரி என்னென்ன சாங் இருக்கோ தமிழ் சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாடி, அதாவது பர்கர் அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. பர்கர் வேணும், அண்ட் தென் பர்கரை கொடுங்க நீங்கள் சாமி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே கலந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சௌந்தர்யா லிட்டரலாக அங்கே படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ரேஷன் வந்து இந்த வாரம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சான்ஸை கேட்டு, அதாவது டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம கேட்டால் தருவாங்க அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி நின்று செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவு வரையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டே ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க படுத்துட்டு, என்ன பிக் பாஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இல்லை உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி அடம் பிடிச்சா நீங்கள் எதுவும் வாங்கியே தர மாட்டிங்களா, உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கேட்டால் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் கேட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சரி, அருண்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக பேசிட்டு போவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து, இப்போ நீங்கள் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டால் பரவாயில்ல, பர்கர் கேட்குறீங்க அப்படின்னா அவர் தரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நெகட்டிவாக பேசாதீங்க, எங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி அருணையும் மஞ்சரியும் வந்து துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் எதுவும் வரலன்னொடனே அவங்களும் வந்து லைக் ஜாக்லின்ட்ட சொல்லுவாங்க, ஏண்டி நான் தானே உங்கள் குக்கு, எனக்கும் சேர்த்து பர்கர் வாங்குங்க அப்படின்ற மாதிரி. ஓகே பிக் பாஸ் 6 கொடுங்க அப்படின்னோடனே 6 கொடுங்கன்னு சொல்லுவாங்க. திடீர்னு 7ன்னுவாங்க, என்னடா அது 7 சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகா ஜாக்லின்ட்ட கேட்பாங்க. ஆமாம், ஒன்று எக்ஸ்ட்ரா நான் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி செம ஃபன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜியே இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபன் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் எனர்ஜியோட கேமரா முன்னாடி நின்று ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் கேர்ள்ஸ் டீமில். ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.